எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கே ராஜன் அப்படிங்கிறவர் வந்து தன் உயிரை மாய்த்துக்கிட்டார் அப்படின்னு வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க. இது என்றைக்கு நடந்திருக்குன்னா சண்டே அன்னைக்கு ஈவினிங் நடந்திருக்கு. அவருக்கு வந்து 85 வயசு ஆகுது. அவருக்கு இவர் வந்து ஓல்டு வாஷர்மேன்பேட் அந்த ஏரியாவை சேர்ந்தவர் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து என்னென்னா நிறைய வந்து ப்ரொடியூசர்ஸ்க்காகலாம் நிறைய வந்து போராடியிருக்காரு. நிறைய வந்து படங்களுக்கெல்லாம் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. நல்லா ஒரு தைரியமாக பேசக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அடையாருக்கு வந்து அவரோட டிரைவரோட போயிருக்காரு. தனசேகர் அப்படிங்கிறவரோட அவங்களோட அதான் சண்டே அன்னைக்கு ஒரு 4:30 PM போயிருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவர் வந்து டிரைவர்கிட்ட வெஹிக்கிளை பார்க் பண்ண சொல்லியிருக்காரு. திருவிக்கா பிரிட்ஜ் அப்படிங்கிற அந்த இடத்துக்கிட்ட வந்து பார்க் பண்ண சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் நான் ஒரு வாக் போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாக் மாதிரி போயிட்டு திரும்பி அந்த பிரிட்ஜுக்கிட்ட வரும்போது கொஞ்ச நேரத்துலேயே என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த அந்த திண்டு மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது மேலே ஏறி அப்படியே வந்து அந்த இதில் குதிச்சிட்டாரு. தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே குதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து டிரைவருக்கு தெரியல. அங்கே நான் போகிறவங்க தான் வந்து அலர்ட் பண்ணியிருந்திருக்காங்க டிரைவரை. அப்புறம் வந்து இன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் ரூம் போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அடையார் போலீஸ் வந்து அதை இம்மீடியட்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. இன்கொயரியும் வந்து ஆரம்பிச்சிருந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் சர்வீசஸ்ஸு அப்புறம் வந்து அந்த சைதாப்பேட்டில் இருக்கிற அந்த ஃபயர் ஸ்டேஷன் அங்கே இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து அந்த பாடியை வந்து ரிட்ரீவ் பண்ணியிருக்காங்க 5:15 PM அந்த அரௌண்ட் அந்த டைமுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவருடைய பாடி மீட்கப்பட்டு அது வந்து ராயப்பேட்டா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பவும் பட்டிருந்திருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்ததுக்கான காரணம் பின்னாடி என்ன இருக்குங்கிறது இது வரைக்கும் தெரியல அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்புறம் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்காரு அந்த ஃபேமிலியோடைய அந்த பிரச்சனையில் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய அந்த இது வந்து ஏதாவது அந்த நோட்டு மாதிரி ஏதாவது வச்சுருக்காரா, அவர் இறந்து போகிறதுக்கு வந்து காரணம் வந்து யார் என்னங்கிறத மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காரா அப்படிங்கிறலாம் செக் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொடியூசர் திரு ராஜன் அவர்களை பற்றி வந்து அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹைலைட் பண்ணுவார். இந்த அன்ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் தமிழ் சினிமா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து பட்ஜெட்டில் ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுவார் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அந்த பப்ளிக் ஸ்பீச்சில் ஒரு தடவை 2019 டிசம்பரில் பேசும்போது கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஆக்டர்ஸை வந்து இந்த லாஸ் மேக்கிங் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்கிறத பற்றி வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னும் வந்து நியூஸ் வந்திருக்கு. அவருடைய வந்து பையனை வந்து அவள் பாவம் அப்படிங்கிற அந்த இதில் வந்து 2000 ஒரு ஆக்டராக வந்து நடிக்க வச்சுருக்காரு. பிரபுகாந்த் அப்படிங்கிறவரை நடிக்க வச்சுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசினனால நிறைய வந்து சர்ச்சைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சிஎம் விஜய் அவர் வந்து அவருடைய ட்ரிபியூட்ஸை வந்து பே பண்ணியிருக்காரு. அவரும் வந்து இவரை பற்றி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்காக வந்து நிறைய வந்து பண்ணியிருக்காரு. டெடிக்கேட்டட் ஒரு மனிதர் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. கண்டோலன்சஸ் வந்து டீப் கண்டோலன்சஸ் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காரு. மற்ற ஆட்களும் வந்து நடிகைகள்லாம் சினிமாவில் இருக்கிற துறையில் சேர்ந்தவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் இவருக்கு வந்து ட்ரிபியூட்ஸை பே பண்ணிட்டு கண்டோலன்ஸையும் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. 85 இயர்ஸில் இந்த மாதிரி அவர் செய்கிற அளவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது இனிமே தான் தெரிய வரும். அது வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கலாங்க. நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது தனியாக ஒரு அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும்போது அவங்க கூட நம்ம யாராவது இருக்கிறது அந்த மாதிரி நல்லது. இவர் இந்த மாதிரி செஞ்சது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயமாக தான் இருக்குது. இறந்த அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.